ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெயவசந்த். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடித்த ஃபர்ஸ்ட் 5 படத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம தளபதி நடித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு. இந்த படம் வந்து 1992 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட அப்பா S.A. சந்திரசேகர். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் விஜயண்ணா. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு 10 வயசு விஜயண்ணா 10 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அண்டு சில வருடங்களுக்கு அப்புறம் விஜயண்ணா போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது, நீங்கள் எங்கிட்டலாம் வராதிங்க, நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் வேறு எங்கள் ஸ்டேட்டஸ் வேறு, நான் தான் பணக்காரன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசியிருப்பார். அதனால விஜயண்ணா வந்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஜீரோ ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அண்டு சில நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஜீரோ வைக்கிறாரு. அண்ட் அவங்க அப்பா வந்து ரியலைஸ் ஆகி நான் பண்ணது தப்புன்னு வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒரு கான்செப்ட். அண்ட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள். இந்த படத்தோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த படத்தை பாருங்கள். அண்ட் நம்ம தளபதி நடித்த 2வது படம் தான் செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டி வந்து 1993 ரிலீஸ் ஆன ஒரு படம். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி அண்ணாவோட அப்பா S.A. சந்திரசேகர். அவர் தான் எடுத்திருப்பார் இந்த படத்தை. அண்ட் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயண்ணாக்கு அண்ணாவா கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் 2 மிகப்பெரிய குடும்பம் இருக்காங்க. 2 ஜமீன்தார் போல 2 பேர் இருக்காங்க. இப்போ ரூலிங்ல இருக்கிறது வந்து விஜயகாந்த் அவர் இருப்பாரு. அண்டு அவரோட ஆப்போசிட் ஃபேமிலியில் ஆப்போசிட் இன்னொரு ஜமீன்தாரோட பொண்ணை தான் விஜயண்ணா லவ் பண்ணுவார். அண்ட் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அது 2 பேர் ஃபேமிலிக்கும் பிடிக்காது. அண்டு விஜயகாந்த் ஓகே சொல்றாரு. அவங்க ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி கேப்டன் அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த படத்தை ஃப்ரீயாக பாருங்கள். தளபதி விஜயண்ணாவோட 3வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசிகன். இந்த படம் வந்து 1994 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயண்ணாவோட அப்பா S.A. சந்திரசேகர் தான் இந்த படத்தை எடுத்திருப்பார். அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை பையன் பணக்கார பொண்ணு. ஏழை பையன் வந்து நம்ம விஜயண்ணா, பணக்கார பொண்ணு அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அண்டு இந்த படத்தில் வந்து விஜயண்ணாவை வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அவர் வந்து ஒரு மாதிரி அவரை ஒழுங்காக ரெஸ்பெக்டே தராமல் ட்ரீட் பண்ணுவார். அண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிரிகள் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு ஹீரோயினியை கடத்திடுவாங்க. அந்த பொண்ணை வந்து விஜயண்ணா ரிஸ்க் எடுத்து காப்பாற்றுவார். அதுக்கு மேலே போலீஸ் அவருக்கு வந்து விஜயண்ணா மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவங்க 2 பேத்துக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதான் இந்த படத்தோட ஒரு கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தோட ஃப்ரீயாக யூடியூப்ல இருக்குது. இந்த படத்தோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். நம்ம தளபதியோட 4வது படம் தேவா. இந்த படம் வந்து 1995 ரிலீஸ் ஆகிற ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட அப்பா S.A. சந்திரசேகர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயண்ணா வந்து வெளியூரில் படிச்சுட்டு வருவார். அவங்க அண்ணா வந்து தளபதி விஜயண்ணாவோட அண்ணாவை தான் அந்த ஊரில் வந்து ஒரு ரவுடியாக இருப்பார். அவர் வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அது போல் பண்ணுவார். அவரை எதிர்த்து ஒரு டீச்சர் வந்து ஒரு கேஸ் போட்டுட்டு இருப்பாரு. அந்த டீச்சரோட பொண்ணு தான் நம்ம தளபதி விஜயண்ணா லவ் பண்ணுற பொண்ணு. அண்ட் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணுற தப்பெல்லாம் எதிர்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போயிட்டு அவங்க தளபதி விஜயண்ணாவோட அண்ணன் கிட்ட போயிட்டு எல்லாரும் நீங்கள் பண்ணுற தப்பு விட்டுருங்க, எல்லாரும் கல்வியும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாரு. கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க தளபதி விஜயண்ணாவோட அம்மாவை சுட்டுறாரு. அண்டு அதுக்கப்புறம் தளபதி அவங்க எல்லாத்தையும் கொல்ல போறாரு. அப்புறம் அவங்க கொல்றாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தளபதி விஜயண்ணாவோட அண்ணா கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் தளபதிக்கும் அவர் லவ் பண்ண பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது. இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த படம் ஃப்ரீயாகவே யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட லிங்க் வந்து நான் யூடியூப் லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம தளபதியோட 5வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவின் பார்வையிலே. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வேற ஒரு டைரக்டரால் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து 1995 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் 2 மிகப்பெரிய ஸ்டார்ஸ் வந்து நடிக்கிறாங்க. இப்போ இருக்க 2 மிகப்பெரிய ஸ்டார்ஸ், ஒன்று வந்து நம்ம தளபதி விஜயண்ணா, இன்னொன்று வந்து அஜித். 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயண்ணா வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர
ஒருத்தர் அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்சியராக லவ் பண்ணுது, அவருக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு ஏன்னு கேட்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் அஜித் அவர் வந்து லவ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து சின்சியராக அவரும் தலை அஜித்தும் லவ் பண்ணியிருப்பாங்க. அண்டு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. இதை தாங்க முடியாத நம்ம தலை அஜித் வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. அதனால நம்ம விஜயனுக்கு வந்து லவ் மேலே ஒரு அகைன்ஸ்டாக இருக்காரு. அண்ட் சில காலங்களுக்கு அப்புறம் விஜயன் லைஃப்ல சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து புரிய வச்சு லவ் இது அது போல லவ் இல்லை, 2 பேரும் சின்சியரா லவ் பண்றாங்கன்றத வச்சு அதை கல்யாணம் பண்றாங்க. 2 பேரும் அந்த ஹீரோயினையும் விஜயனாவும் கல்யாணம் பண்றாங்க. அதான் இந்த படத்தோட கதை. ஆனால் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த படம் நீங்க ஃப்ரீயா யூடியூப்ல இருக்கு, நீங்க ஃப்ரீயா உங்களுக்கு டைம் இருக்கும்போது பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.